கூட்டங்கள் நடத்துவது எப்படி, அதன் சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பேசுவோம். உதாரணமாக, இன்றைய காலகட்டத்தில் எந்த நிறுவனத்தில் யார் எங்கு சென்றாலும், பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் எந்த நிறுவனமாக மீட்டிங்கில் இருக்காங்க, கூட்டம் நடக்குது. அது என்ன இந்த மீட்டிங், எதற்காக இந்த கூட்டம் போடுகிறார்கள், ஏன்? அதாவது அந்த காலத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள், தொழிற்சாலையில் வேலை செய்வது வேறு வகையான வேலை. இன்று தொழிற்சாலைகளே காணாமல் போய்விட்டன. ஆனால் வேறு நிறுவனங்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு சந்தைப்படுத்துதலாகட்டும், மனிதவள மேம்பாடாகட்டும், இதற்கெல்லாம் வேறு வகையான நிலையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏன், எதற்காக என்ற கேள்விகளுக்கு விடை இருக்க வேண்டும். என்ன காரணத்தினால் அந்த கூட்டம் கூட்டப்படுகிறதோ அதன் பின்புலத்தையும் அது தொடர்பான செய்திகளையும் வடிகட்டி உள்வாங்க வேண்டும். இதற்காக நம்ம மார்க்கெட்டிங்கில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணணும், அல்ல ஹெச்ஆர்டியில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் கூட்டத்தின் நோக்கம் சிதைக்கப்பட்டு சொந்த கருத்துக்களில் ஏறு உழுது கொண்டு நோக்கமும் குறிப்பும் இல்லாமல் இந்த கூட்டங்கள் திசமாறிய பறவைகளைப் போல திக்கு தெரியாத காட்டில் பறப்பது போன்றதாகிவிடும். மீண்டும் பெறவே முடியாத நேரத்தை குடிக்காமல் விட்ட பாலை கொட்டி கவிழ்த்தது போலாகிவிடும். நேரம் பற்றி பெரும்பான்மையானவர்களுக்கு கருத்துக்களே இல்லை. நல்ல கருத்துக்கள் இல்லை, அது வேறு. கருத்துக்களே இல்லை. எப்படி விரயம் பண்ணலாம், அதாவது நேர விரயம் போல் பொருளாதார விரயம் இருந்தால் எல்லா நாடுகளும் அழிந்து போயே இருக்கும். சரி, நேர மேலாண்மையை மதிக்காதவர்கள் சிறந்த தலைவர்களாக யாரும் இருந்ததே இல்லை. ஏனென்றால் ஒரு தலைவர் என்றால் இத்தனை மணிக்கு வருவார், இதை இப்படி பேசுவார், இதை சொல்லுவார் என்று ஏதோ ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் சார்ந்த தொழில் அல்லது வியாபாரம் போன்ற பெரு நிறுவனங்களில் யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாது. அந்த பின்பற்றப்படும் நெறிமுறைகளையும் அரசியல் தெருக்கூட்டங்களோடும் அல்லது தெருமுனை கூட்டங்களை கூட்டி பேசிக் கொண்டிருப்பவர்களைப் போலவும் கூட்டங்கள் நடத்த இயலாது. அது வேறு, இது வேறு. சரி, நேரத்தை வரையறை செய்வது அவசியம், நிச்சயம். சில நேரங்களில் மீன் சந்தைக்கு நிகராக சத்தமும் கூச்சலும் இருக்கும். அது அலுவலக மேலாண்மை கூட்டங்களில் அல்ல. நேர நேர்த்தி பழக பழக வசப்படும். சுய கட்டுப்பாடும் தேவையற்ற உணர்வுகளின் தவிர்ப்பும் நேர நேர்த்திக்கு கூடுதல் நேர்த்தி சேர்க்கும்.